والسلام على أشرف الأنبياء والمرسلين محمد وآله وصحبه أجمعين. أما بعد. அளவற்றாளன் உடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலாவுடைய ஏற்பாட்டின் காரணமாக எம்மோடு வாழ்ந்த ஒரு சகோதரியை நல்லடக்கம் செய்துவிட்டு அவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காக இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் ஜனாசா நல்லடக்கம் ஒன்றுக்காக கூடியிருந்த தன்னுடைய தோழர்களுக்கு ஜனாசாவோடு தொடர்பான சில விடயங்களை நினைவுபடுத்தினார்கள். ஒரு ஜனாசா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது அது நல்ல ஜனாசாவாக அல்லாஹு தஆலாவுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து அவனுடைய கடமைகளை நிறைவேற்றி வாழ்ந்த ஒரு மூமினான ஜனாசாவாக இருக்குமாக இருந்தால் அந்த ஜனாசாவுடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வானலோகத்திலிருந்து மலக்குமார்கள் சுவர்க்கத்திலிருந்து ஆடை ஒன்றை எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அந்த ஜனாசா உயிரை கைப்பற்றுவதற்கு முன்னர் அந்த ஜனாசாவை சூழ்ந்து அமர்ந்து கொள்கின்ற மலக்குமார்கள், அமைதியான ஆத்மாவே நீ வெளியேறிவா என்று கட்டளையிடுகிறார்கள். அந்த ஆத்மா எதுவித சிரமங்களும் இல்லாமல் மிகவும் இலகுவாக வெளியேறி வருகிறது. சுவர்க்கத்தில் இருந்து கொண்டு வந்த அந்த ஆடைக்குள் வைத்துக் கொண்டு வானலோகத்தை நோக்கி அந்த மலக்குமார்கள் செல்கிறார்கள். அப்போது இந்த உலகமெல்லாம் ஒரு நறுமணம் வீசுகின்றது. வானத்தின் கதவுகள் அவருக்காக திறக்கப்படுகிறது. வானத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள், இது யார் என்று. ஆம், இது இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் என்று சொல்லப்படுகின்றது. இவர் ஒரு சுவர்க்கவாதியாக இருப்பதன் காரணமாக அவருடைய பெயரை இல்லியூன் என்ற இடத்திலே சுவனவாதிகளுடைய பெயர்கள் பதிவு செய்கின்ற இடத்திலே பதிவு செய்யுங்கள் என்று கட்டளையிடப்படுகிறது. மீண்டும் அந்த ஜனாசா கபரிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டதற்கு பிறகு அந்த ஜனாசாவிடத்திலே கேள்வி கணக்கு கேட்பதற்காக மிகவும் அழகான தோட்டத்திலே 2 மலக்குமார்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார்கள், உன்னுடைய ரப்பு யார்? உன்னுடைய வேதம் எது? உன்னுடைய தூதர் யார்? உன்னுடைய சகோதரர்கள் யார் என்று அந்த ஜனாசாவிடத்திலே அந்த மலக்குமார்கள் கேட்கிறார்கள். அந்த ஜனாசா நல்ல ஜனாசாவாக இருந்ததன் காரணமாக அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தூதர், குர்ஆன் தான் என்னுடைய வழிகாட்டி, மூமின்கள் முஸ்லிம்கள் தான் என்னுடைய சகோதரர்களாக இருந்தார்கள் என்று அந்த ஜனாசா கூறும். இதுவெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் என்று அந்த ஜனாசாவிடத்திலே மலக்குமார்கள் கேட்பார்கள். நான் அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை ஓதினேன், படித்தேன், அதிலிருந்து விளங்கிக் கொண்டேன் என்று அந்த ஜனாசா சொல்லும். அந்த ஜனாசாவை நோக்கி சுவர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட சுவனத்து இன்பங்கள் அந்த மண்ணறையை நோக்கி வர ஒரு புதுமா பிள்ளை தூங்குவது போல நீ தூங்கு என்று சுவர்க்கத்தின் இன்பங்களை அனுபவித்துக் கொண்டு அந்த ஜனாசா மறுமை நாள் வரைக்கும் தூங்கிக் கொண்டிருக்கும் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இதே ஜனாசா இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற போது கெட்டவராக இருந்தால் அவருடைய உயிரை கைப்பற்றுவதற்காக வானலோகத்திலிருந்து மலக்குமார்கள் நரகத்தில் இருந்து ஒரு ஆடை எடுத்துக் கொண்டு வருவார்கள். அந்த ஆத்மாவை சூழ அமர்ந்து கொள்வார்கள். கெட்ட ஆத்மாவே வெளியேறிவா என்று கட்டளையிடுவார்கள். மிகுந்த சிரமத்துக்கும் கஷ்டத்துக்கும் மத்தியிலே அந்த ஜனாசா அந்த வெளியேறும். நரகத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டிருக்கின்ற அந்த ஆடைக்குள் வைத்துக் கொண்டு மீண்டும் வாடலோகத்தை நோக்கி அவர்கள் செல்வார்கள். இந்த உலகம் எல்லாம் மிக மோசமான வாடை வீசும்.
வானத்தின் கதவுகள் அவருக்கு திறக்கப்பட மாட்டாது. யார் என்று கேட்பார்கள். இன்னாருடைய மகன் இன்னார், இன்னாருடைய மகள் இன்னார் என்று சொல்லப்படும். இவர் நரகவாதியாக இருப்பதன் காரணமாக நரகவாதிகளுடைய பெயர்கள் பதிவு செய்கின்ற இடம் பூமியின் அடியாளத்தில் இருக்கிறது. அங்கு சென்று பதிவிடுங்கள் என்று கட்டளையிடப்படும். இந்த ஜனாசாவை கொண்டு வந்து கபருக்குள் வைக்கப்பட்டதற்கு பிறகு மிகவும் பயங்கரமான தோற்றத்திலே மலக்குமார்கள் காட்சி தருவார்கள். அந்த ஜனாசாவிடத்திலே உன்னுடைய ரப்பு யார், உன்னுடைய தூதர் யார், உன்னுடைய வழிகாட்டியது உன் சகோதரர்கள் யார் என்று அந்த மலக்குமார்கள் கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் அந்த ஜனாசா ஹாஹா லா அதிரி லா அதிரி, எனக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது என்று அந்த ஜனாசா சொல்லும். நீ அல்லாஹு தஆலாவுடைய வேதத்தை ஓதவில்லையா, அதனை நீ படிக்கவில்லையா என்று அந்த வழக்குமார்கள் கேட்பார்கள். நான் அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதவும் இல்லை படிக்கவும் இல்லை என்று அந்த ஜனாசா சொல்லும். நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் வேதனை அந்த மண்ணறையை நோக்கி வர மறுமை நாள் வரைக்கும் அந்த ஜனாசா நரகத்தின் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இங்கு நல்லடக்கம் பெற்று செய்யப்பட்டிருக்கின்ற அந்த சகோதரி முதலாவது அணியினராக மூமினான ஜனாசாவாக இருந்து அல்லாஹு தஆலா அவருடைய அமரர்கள் மூலம் கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லி அந்த பதில் சொல்வதன் அடிப்படையில் கிடைக்கின்ற சுவனத்து இன்பங்களை அனுபவிக்கின்ற பாக்கியத்தை அவருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவருக்காக துஆ செய்து கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சகோதரி மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்த எல்லோரும் மரணத்தை அனுபவிக்க வேண்டும். இத்தகைய ஒரு இடத்துக்கு வர வேண்டும். இத்தகைய நிகழ்வுகளை அவர்கள் சந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஜனாசா அடக்கத்தின் போது பாடமாக படிப்பினையாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இங்கு இந்த மண்ணறையிலே அடக்கப்பட்டிருக்கின்றவர்கள் எல்லோரும் பல ஜனாசாக்களில் கலந்து கொண்டவர்கள், பல ஜனாசாக்களை குளிப்பாட்டியவர்கள், பல ஜனாசாக்களின் தொழுகைகளிலே கலந்து கொண்டவர்கள், பல ஜனாசாக்களை சுமந்தவர்கள், இங்கு வந்து நல்லடக்கம் செய்தவர்கள், அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தவர்கள். எனவே இவ்வாறு இந்த உலகத்தின் நியதி அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் நானும் நீங்களும் யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்வதற்காக வந்தவர்கள் அல்ல. இந்த வருடத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு தேவையான ஏற்பாடுகளோடு அமல்களோடு சென்று வெற்றி அடைவதற்கு நாங்கள் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த ஜனாசாக்களில் கலந்து கொள்வதன் ஊடாக எங்களுடைய வாழ்வை நாங்கள் சீர் செய்து கொள்வதற்கும் அல்லாஹு தஆலாவுடைய கடமைகளில் விட்ட குறைபாடுகளை சீர் செய்து கொள்வதற்கும் பாவகாரியங்களில் இருந்து விலகி வாழ்வதற்குமான பக்குவத்தை எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஜனாசாவை அடக்கம் செய்துவிட்டு கலைந்து சென்று நீங்கள் கலைந்து செல்கின்ற அந்த செருப்பூசை மறைவதற்கு முன்னரே அந்த ஜனாசாவுக்கு கேள்வி கணக்கு ஆரம்பமாக இருக்கிறது. எனவே அந்த கேள்வி கணக்கின் போது உறுதியாக இருந்து பதில் சொல்வதற்காக அவருக்காக பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு கோருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இங்கு வந்திருக்கின்ற அத்தனை பேரும் இந்த சகோதரிக்காக இருகரமேந்தி மனமுருகி அல்லாஹு தஆலாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள். அவருக்காக நாம் செய்கின்ற இறுதியான ஒரு கடைசியான கைங்கரியமாக உதவியாக தான் இருக்க போகிறது. அவருடைய பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள், பேர பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள், இரத்த உறவுகள் வந்திருக்கிறீர்கள், அயலவர்கள் வந்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு அடிப்படையில் தெரிந்தவர் என்பதற்காக வந்திருக்கின்றோம். எனவே எல்லோரும் அவருக்காக கட்டாயமாக பிரார்த்தனை செய்கின்ற அதே வேளையில் இவருடைய மரணத்தின் பிரிவால் உயர்த்திருக்கின்ற கவலையிட்டிருக்கின்ற குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தாருக்கு ஆறுதல் செல்கின்ற போது இன்னா லில்லாஹி மா அகத வ மா அஅதா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா ஃபல்தஸ்பிர் வல் தஹ்தசிப். அல்லாஹ் தஆலா தந்ததும் அவனுக்கு தான் சொந்தம், எடுத்ததும் அவனுக்கு தான் சொந்தம். இந்த உலகத்தில் எல்லாமே குறிப்பிட்ட காலம்தான் இருக்க போகிறது. எனவே இந்த பிரிவை நீங்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் தஆலாவிடத்திலே கூலியை எதிர்பாருங்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக ஆறுதல் சொல்வதற்கு நாங்கள் எல்லோரும் கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா என்னுடைய நல்லமல்களை ஏற்று ஈருலகத்தில் பாக்கியங்களை தந்தருள்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.